ومن يتوكل على الله فهو حسبه. எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான், இதற்கு இந்த கூலி, இதற்கு இந்த கூலி, இதற்கு இந்த கூலி, இதற்கு அதிகமான கூலி. ஆனா ஒன்றே ஒன்றுக்கு தான், யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவன் மீது காரியங்களை ஒப்படைக்கிறார்களோ அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு அவன் போதுமானவன். இப்ப நாங்க சொல்றது எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் சொல்லதானே. இப்ப நாங்க சொல்ல ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ன, எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். ஆனா அல்லாஹ் சொல்றான், யார் என் மீது தவக்குல் வைப்பார்களோ அவர்களுக்கு அவன் போதுமானவன். அப்ப என்ன, நான் போதுமானவன். அல்லாஹ் மீது காரியங்களை ஒப்படைங்க. எந்த காரியமா இருந்தாலும் நீங்க இஸ்திகாரா அந்த பழக்கம் வரணும். இஸ்திகாரா தொழுது துஆ கேட்டு காரியங்கள் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறது, அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறது. யா அல்லாஹ் அந்த காரியத்தை செய்ய போறேன், இது ஹைரத்தா யா அல்லாஹ், துஆ கேட்டு ஆரம்பிங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ்விடத்தில் நீங்க தவக்குல் வைங்க, முழுமையான தவக்குல் வைங்க. யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் 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 என்று அல்லாஹ் அழைக்கிற உள்ளம் வேண்டும். எல்லாமே காசு கொடுத்து அதால இது இதால இது வாங்க உள்ளதுக்கு ரப்போட உதவியை பெறது தெரியாம போச்சு. சில மனிதர்கள் ரப்போட உதவியோட வாழ்றாங்க சகோதரர்களே. ரப்பு எப்படி உதவி செய்வான்னு தெரியாது, அல்லாஹ்வோட உதவி எப்படி வரும் தெரியாது. நான் நினைச்சு கூட பார்க்கல இது நடக்க முடியும். ஆனா இது நடந்தது என்று நீங்க புருவம் உயர்த்துற அளவுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். தவக்குல் வைங்க. தவக்குல் என்ன, எங்க உள்ளத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைங்க. யா அல்லாஹ் எனக்கு கவலை இருக்கு, நீக்கிறியா அல்லாஹ், எனக்கு பிரச்சனை இருக்கு, நீக்கிறியா அல்லாஹ், குடும்பத்துல பிரச்சனை நீக்கிறியா அல்லாஹ், நான் முயற்சி செய்றேன், ஆனால் உன் மீது தவக்குல் வைக்கிறேன் யா அல்லாஹ். இந்த தவக்குல் நீங்க எடுத்துக்கொண்டீங்களா, அல்லாஹ் சொன்னா நான் போதுமானவன். அல்லாஹ் போதுமானவனா ஆகிவிட்டால் வேற யார் வேண்டும்? உலகத்துல யார் தேவை? அல்லாஹ் போதுமானவன் ஆகிறான்.